நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று லீமா பீன்ஸ், ஹியாசின்த் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. அவரைக்காயை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவரை கொடி. அவரைக்காயோட செடி ஒரு கொடி இனமாகும். அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா 3 இலைகளாக இருக்கும். அவரைக்காயில் பல வகை இருக்கிறது. தமிழகத்தில் அதிக அளவில் வெள்ளைப்பூக்கள் கொண்ட அவரைக்காய் அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் அதிகமாக இருக்கும். இந்த அவரைக்காயோட இலைகள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளை பூக்களை கொண்ட அவரை செடி. இந்த வெள்ளை பூக்கள் கொண்ட அவரை செடியில் மருத்துவ குணங்கள் மற்ற வகைகளை விட அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நண்பர்களே, அவரைக்காய் நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்துள்ள காய்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவரைக்காயில் ரொம்ப குறைந்த கலோரிஸ் உள்ளது. இந்த அவரைக்காயை தவிர இந்த அவரை இலைகளில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த அவரை இலையை எடுத்து சாறு எடுத்து அந்த சாறை தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால, அரிப்பு சொறி சிரங்கு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால அரிப்பு சொறிகள் சரியாகும். அதே மாதிரி இந்த அவரையோட இலைகளை அரைத்து பசையாக்கி அதோட நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை சிறு காயங்களுக்கு, அடிபட்ட காயங்களுக்கு, அதே மாதிரி தோல் நோய்களுக்கான அரிப்பு சொறி பூஞ்சை காளான் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, அவரை இலைகளை ஒரு 5-6 இலைகளை எடுத்து அதோட கொஞ்சம் நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளை ஒழுக்கு அது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது. வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. கல்லீரல் மண்ணீரலை இது பலப்படுத்தக்கூடியது. நண்பர்களே, அவரை இலை பார்த்துருப்போம். அதே மாதிரி அவரையிலேயே பிஞ்சு காய்கள் இருக்கும் நிறைய. அந்த பிஞ்சு அவரைக்காயை எடுத்து காது வலி நேரம் உள்ள சமயங்களில் பிஞ்சு அவரைக்காயை எடுத்து சாறு பிழிஞ்சு ஒரு சொட்டு காதில் விடுறதுனால காது வலியை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுவாங்க. அவங்க இரவு நேரங்களில் பிஞ்சு அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட இலை பூ 3 சேர்த்து நீரிட்டு காய்ச்சி இரவு நேரங்களில் படுக்கும் போது குடிச்சிட்டு வரனால தூக்கமின்மையை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, அவரைக்காயில் அதிக அளவில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால இதில் ரொம்ப குறைந்த கலோரிஸ் இருக்கும். உடல் எடை அதிகமானவங்க கூட இதை அதிக அளவில் சாப்பிட்லாம். அதே மாதிரி அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு குருதியில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. அதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமலும் பார்த்துக்கலாம். நண்பர்களே, அவரை இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 50 ml வரைக்கும் சாறு எடுத்து அதோட மோர் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சீதபேதியை இது சரி செய்யக்கூடியது. அவரையோட இலைகள் 5-6 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பூ சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குளிச்சுட்டு வரனால தலைவலியை இது போக்கக்கூடியது. கழுத்து வலியை இது போக்கக்கூடியது. உடலில் எங்கேயாச்சும் காயங்கள் ஏற்பட்டிருந்த சமயத்தில் இதை உள்கசாயமாக குடிச்சிட்டு வரனால காயங்கள் வெகு சீக்கிரம் ஆறும். நண்பர்களே, அவரை இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கரண்டி சீரகம் போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பால் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது. அல்சரை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, தலைவலி இருக்கும்போது அவரை இலையை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை நெற்றில் பற்றா போட்டுட்டு வரனால தலைவலி சரியாகும். நண்பர்களே,
அவரை இலையை அரைச்சி சாறு எடுத்து அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். அதே மாதிரி சர்க்கரை நோய்களுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக் கேங்க்ரின்னு சொல்லுவாங்க, அந்த புண்களுக்கு போட்டுட்டு வரனால அதுவும் வெகு சீக்கிரம் ஆறும். நண்பர்களே, அவரைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த அவரைக்காயில் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, சால்யூபிள் ஃபைபர் இதில் அதிகமாக இருக்குது, காப்பர் இதில் அதிகமாக இருக்குது. இந்த அவரைக்காயை குழந்தைகள் வயதான பெரியோர்கள் சாப்பிட்டுட்டு வரனால குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை இது கொடுக்கக்கூடியது, மூளை வளர்ச்சியை இது கொடுக்கக்கூடியது. நண்பர்களே, அவரையோட பூக்கள் வெள்ளை பூக்கள் கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்த பூக்களை ஒரு 10-15 பூக்களை எடுத்து நீரிட்டு அதோட பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படுற முறையற்ற மாதவிலக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸை இது சரி செய்யக்கூடியது. இளம் தாய்மார்கள் இந்த பூக்களை ஒரு தீநீராக அடிக்கடி குடிச்சிட்டு வரனால அவங்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது. நண்பர்களே, அவரை இலை பசையை நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து சுண்டை காய்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு பாகுபதத்துக்கு காய்ச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ அதோட தேவைப்படுறப்ப 1-2 ஸ்பூன் அதை எடுத்து அதில் கொஞ்சம் நீர் கலந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது, மலத்தோடு இரத்தம் வெளிவருவதை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, வீட்டுக்கு அருகாமையில் சிறு சிறு பூச்சிகள் கடிச்சிடும். அப்படி பூச்சிகள் கடிக்கிறப்ப அந்த பூச்சியோட விஷத்தை முறிக்கிறதுக்கு இந்த அவரை இலை சாறை கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து கடிப்பட்ட இடத்துல தடவிட்டு வரனால கடி விஷம் இறங்கும். அதே மாதிரி கட்டி கொப்பளங்கள்லேயும் இதை போட்டுட்டு வரனால கட்டி கொப்பளங்கள் வெகு சீக்கிரம் பழுத்து உடையும். நண்பர்களே, அவரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வரனால இது கொலஸ்ட்ராலை இது கரைக்கக்கூடியது. அவரை இலைகளை ஒரு முகப்பூச்சாகவும் போடலாம். அவரை இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட பாசிப்பருப்பு, அரிசி மாவு 3 சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி கொஞ்சம் நீர் கலந்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி முகப்பூச்சா கொஞ்சம் நேரம் முகத்தில் பூசிட்டு சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு வரனால முகத்தில் ஏற்படுற கருந்திட்டுகள், கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் முகப்பொரு வராமல் இது தடுக்கக்கூடியது. இறந்த செல்களை இது வெளியேற்றக்கூடிய டெட் செல்ஸை முகத்திலிருந்து வெளியேற்றக்கூடியது. அவரை இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட பாசிப்பருப்பு மாவு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்து ஒரு முகப்பூச்சா சிறிது நேரத்தில் பூசி வச்சுருந்துட்டு சிறிது நேரம் கழித்து கழுவுறதுனாலையும் முகம் பொலிவாகும், கருந்திட்டுகள் போகும், கரும்புள்ளிகள் போகும், டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேறும். அவரை இலையை சாறு எடுத்து ஒரு 50 ml வரைக்கும் சாறு எடுத்து அதோட தயிர் கலந்து குடிச்சிட்டு வரனால சீதபேதி, வற்றாத பேதி, வயிற்றுப்போக்கு அனைத்தையும் சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, அவரை இலைச்சாரோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து ஆறாத புண்களில் போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் புண்கள் ஆறும். நண்பர்களே, பிஞ்சு அவரைக்காயை அடிக்கடி சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால உடலில் வரக்கூடிய எந்த ஒரு புண்களையும் சீக்கிரம் ஆற்றக்கூடியது, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, அவரை இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு துணியில் நனைச்சி நெற்றியில் பற்றா போட்டுட்டு வரனால காய்ச்சலை இது தணிக்கக்கூடியது, கண் வலி இது சரி செய்யக்கூடியது, தலைவலி இது சரி செய்யக்கூடியது. ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த அவரை இலைகளை அரைச்சி சாறு எடுத்து பால் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை இது சரி செய்யக்கூடியது.